மகா கந்த சஷ்டி விரதம் 48 நாட்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த விரதத்தை நாளை செப்டம்பர் 10ஆம் தேதி ஆரம்பிங்க. 48 நாட்கள் கந்த சஷ்டி விரதம் நீங்க இருக்கும் பொழுது என்னென்ன செய்யணும், விரத காலங்கள்ல என்னென்ன செய்யக்கூடாது, என்ன மந்திரம் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். முக்கியமா பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22ஆம் தேதி இந்த சஷ்டி ஆரம்பிக்கின்றது. அதாவது சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறவங்க அக்டோபர் 22ஆம் தேதி மகா கந்த சஷ்டி விரதம் துவங்க இருக்கின்றது. அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கின்றது ஐப்பசி மாதத்துல. முக்கியமா பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு 48 நாட்கள் முன்பாக என்ன பண்ணுவோம்னா விரதம் இருக்க ஆரம்பிப்போம். கந்த சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிப்போம். அதனால அதை ஆரம்பிக்கிறவங்க 48 நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி இந்த விரதத்தை ஆரம்பிங்க. அக்டோபர் 27ஆம் தேதி இந்த விரதத்தை நீங்க முடிக்கலாம். நாளைக்கு வீட்டை பூஜை அறையை சுத்தம் பண்ணிக்கோங்க. வீட்டில் இப்போ முருகப்பெருமானுக்கு வாசனையான மலர்கள் வைங்க, சிவப்பு நிற மலர்கள் வைங்க. அதாவது நீங்கள் விரதம் இருக்கின்ற வேலைகளில் முக்கியமாக அசைவம் யார் நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அசைவம் சாப்பிடக்கூடாது. அடுத்தது காலையிலையும் மாலை நேரத்திலையும் நெய் தீபம் ஏற்றணும். முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும். முருகப்பெருமான் கோவிலுக்கு தினம்தோறும் செல்ல முடிந்தால் செல்லலாம். பெண்கள் மாதவிடாய் காலங்களில் பூஜை அறைக்கு வெளியே இருந்து நீங்கள் முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க. வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளையோ கணவரையோ நீங்கள் தீபம் ஏற்ற சொல்லுங்க. இந்த 48 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவாது எடுத்துக்காம விரதம் இருந்தால் நல்லது. உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் விரதத்தை இருக்க ஆரம்பிக்கலாம். அதாவது ஒருவேளை உணவு உண்ணாமல் இருந்தும் நீங்கள் விரதம் இருக்கலாம். சில பேர் இளநீர் மட்டும் அருந்தி விரதம் இருப்பாங்க. மிளகு மட்டும் சாப்பிட்டு அது ரொம்ப கடுமையான விரதம். அந்த விரதம்லாம் 7 நாட்கள் மட்டும் சில பேர் இருப்பாங்க. நீங்கள் 48 நாட்களுக்கும் விரதம் இருக்கிறவங்க அசைவம் எடுத்துக்காதீங்க. தினம்தோறும் தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லை. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தலைக்கு குளித்தால் போதும். இதை சரியாக நீங்கள் கடைபிடிங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. முருகப்பெருமானுக்கு ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை சொல்லி தினம்தோறும் 9 முறை 108 முறை முடிந்தால் சொல்லி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சஷ்டி விரதம் ஒரு வேண்டுதல் வைத்து நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேற ஆரம்பிக்கும். ஓம் சரவண பவ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய